கலெக்டர் மேடம் வந்து பர்மிஷன் மேம்பாலத்துக்கு குத்தணும்னு சொன்னாங்க. நாங்கள் போய் மனு கொடுத்தோம். அதை தவிர வேற எங்கேயும் மண் போகாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி இந்த மண் கடத்தல் கும்பல் சூளைக்கும் எங்கன்னா பிளாட்டுக்கு பத்தி கொட்டுறதுக்கும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிடிஓ ஆஃபீஸரும் போய் தகவல் சொல்லி பார்த்தோம். அந்த பிடிஓஸ்லேருந்து யாரும் வர்றதில்லைங்க. ஏரியுடைய நிலவை இன்னாதான் அவனே தெரியல, என் கிராம மக்களுடைய கதி இன்னாதான் அவன் தெரியல. ஊரில் வாழறதா இல்லை நாங்கள் என்ன வெளியூருக்கு ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டான்னு ஒன்றுமே தெரியல. பிடிஓ வந்து மறுபடியும் வேற ஒருத்தருக்கு தாசில்தார் பரிந்துரையில் பிடிஓ பரிந்துரை இன்னொரு பர்மிட் போட்டு அனுப்புகிறாங்க. ஒரு வரைபடம் இல்லை, அந்த அளவில் இல்லை, எதுவுமே இல்லாமல் அதிகப்படியான ஒரு சுமார் 15,000 பள்ளம் போடுறாங்க. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெல்வாய் கிராமத்தில் உள்ள ஏரியில் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலுடன் ஏரி மண் ஒப்பந்ததாரர் முறையில் 1 மாத காலமாக மேம்பால கட்டுமான பணிகளுக்காக மண் அள்ளப்படுகிறது. ஆனால் ஒப்பந்ததாரர்கள் அரசு குறிப்பிட்ட அளவையும் மீறி மேம்பால கட்டுமான பணிகளுக்கு மட்டுமின்றி சூளைக்கும் வீட்டு மனைகள் நிரப்புவதற்கும் மண் அள்ளப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமின்றி ஏரி மண் அள்ளப்படுவதால் விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனியம்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடமும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். ஏரி மண் அள்ளப்படுவதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று ஊர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தென்பாண்டியன், வேலூர் மாவட்ட செய்தியாளர், தமிழ்நாடு டுடே. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஏரியில் மண் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு. அவங்க வந்து எடுத்த அளவை விட ஆழம் அதிகமாக எடுக்கிறார்கள். 1 மீட்டர் தான் அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுக்கிறதோ 3 மீட்டர் 4 மீட்டர் எடுத்து மறுபடியும் மேல் மண்ணை மறுபடியும் நிறைய லெவல் பண்ணிக்கிறாங்க. இது பற்றி ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்தோம். அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். இதுவரை எடுத்ததாக தெரியவில்லை. அந்த இடத்துலையே போய் தான் இப்போ அந்த நாங்கள் உரையாற்றுகிறோம். அதாவது எடுத்த மண்ணை திருப்பி மூடும்போது புதைகுழியாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆடு மாடுகள் மேய்க்கும் போது காலத்தில் அது இறங்கிச்சுன்னா அது எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆடும் தெரியாது, மனுஷனும் தெரியாது, மாடும் தெரியாது. புதைவழியாக போச்சுன்னா அப்புறம் அந்த எங்கள் கிராம விவசாயிகள் சார்பாக நான் விவசாயம் பண்ணுறேன். அந்த ஏரி விவசாயம் நான். இது மொத்தமே நீர் உள்ள சகதியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி மாறிவிட்டால் நாங்கள் விவசாயத்தையே விட்டுட்டு வேறு எங்கேயும் கிராமத்து டவுனுக்கும் போக முடியாது. டவுன்லேயும் இடம் நெருக்கடி, வாழ முடியாது. எங்கள் கிராம விவசாயம்லாம் ஏற்கனவே விவசாயம் பண்ணுறது கஷ்டப்பட்டுங்கிறோம். எங்கள் பிள்ளைகள்லாம் எங்கேயோ வெளியே போய் ஏதோ வேலை செய்கிறாங்க. நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் வாரோம். இப்போ வச்சுக்கிற விவசாயமே சரியாக வரமாட்டேன். இந்த பயிர் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏரி வந்து ஏற்கனவே ஆழம் அதிகமாக இருக்குது. அதையும் மிஞ்சி இன்னும் ஆழம். ஆனால் முறைப்படி பார்த்தா 3 மீட்டருக்கு இருக்குது. மது வந்து மேலே இருக்குது, ஏரி ஆழமாக இருக்குது. ஆனால் பள்ளம் எடுத்துங்கிறாங்க. எல்லாமே பள்ளம் எடுத்து போகிறதுனால ஏரி தண்ணி வந்து நீர் வளம் வந்து நாளையில் கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு நீர் வளம் கிடைக்காது, குடிக்க தண்ணி கிடைக்காது. மக்களெல்லாம் கடினப்பட்டு வாழ வேண்டியதுதான். எங்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்க போகக்கூடும் என்பது என்னுடைய கருத்து தெரிவிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பிடிஓ ஆஃபீஸரும் போய் தகவல் சொல்லி பார்த்தோம். பிடிஓ வந்து மறுபடியும் வேற ஒருத்தருக்கு தாசில்தார் பரிந்துரையில் பிடிஓ பரிந்துரை இன்னொரு பர்மிட் போட்டு அனுப்புகிறாங்க. அதையும் போய் நாங்கள் தடுத்து நிறுத்திட்டு வந்தோம். மேற்கொண்டு இது நடந்துனே இருக்குது. அந்த எங்கள் ஏரியுடைய நிலவை இன்னாதான் அவனே தெரியல, என் கிராம மக்களுடைய கதி இன்னாதான் அவன் தெரியல. ஊரில் வாழறதா இல்லை நாங்கள் என்ன வெளியூருக்கு ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டான்னு ஒன்றுமே தெரியல. மேற்கொண்டு நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து உண்டான ஆதார செய்தி மாதிரி கனிவுரை கேட்டுக்கொள்கிறேன். சொல்கிறேங்க. வணக்கம். வேலூர் மாவட்டம் நெல்வாய் கிராமம். இது கன்னிமரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏரி. இந்த ஏரியில் வந்து நம்ம கலெக்டர் மேடம் வந்து பர்மிஷன் மேம்பாலத்துக்கு குத்தணும்னு சொன்னாங்க. நாங்கள் போய் மனு கொடுத்தோம். அதை தவிர வேற எங்கேயும் மண் போகாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி இந்த மண் கடத்தல் கும்பல் இந்த கான்ட்ராக்டரோட கூட்டணி சேர்ந்துன்னு ஜனவரி 1 அன்னைக்கு கொள்ளையடிச்சாங்க. மண் எப்போ சும்மா பார்த்தா ஒரு 100 வண்டிக்கு மேலே எடுத்துன்னு வந்து வாரின்னு போயிட்டாங்க. அப்புறம் பொங்கல் சமயம் கண்ணு பொங்கல் அன்றைக்கும் வந்து அந்த கொள்ளையில் ஈடுபடுறாங்க. லீவு நாள்லேயும் இங்கே வண்டி ஓடுது. கரெக்டாக கலெக்டர் அம்மா கொடுத்த ஆர்டர் பிரகாரம் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் இங்கே மண் பர்மிஷன் வர கொடுத்துக்கிறாங்க. அதுவும் அந்த
கான்ட்ராக்ட் வண்டி மட்டும்தான் ஓடணும்னு சொல்லிக்கிறாங்க, மேம்பாலத்துக்கு மட்டும் ஓடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி மண்கொள்ளையர்கள் அந்த பர்மிட்டை மிஸ்யூஸ் பண்ணி சூளைக்கும் எங்கன்னா பிளாட்டுக்கு பத்தி கொட்டுறதுக்கும் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து தடுக்கும்படி தாய்மொழியான ஒரு விவசாயியா ரத்து செய்து இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொறியாளர் வந்து அவர் முன்னிலையில் தான் மண் போடணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து யாரும் வரதில்லைங்க, அவங்க முன்னணி வருவதில்லை. அந்த அளவீடு எங்கன்னு கேட்குறோம், அந்த அளவீடு எங்கன்னே சொல்ல, ஒரு வரைபடம் இல்லை, அந்த அளவீடு இல்லை, எதுவுமே இல்லாமல் அதிகப்படியான ஒரு சுமார் 15 ஆயிரத்துக்கு பள்ளம் போடுறாங்க. அந்த 15 ஆயிரத்தை மேல் மன்னிச்சு துக்குறாங்க. அது வந்து புதகுயாக மாறிடும். நாளைக்கே ஒரு மனுஷன் உள்ளே உள்ளே போயிடலாம், வெளியே வர முடியாது. ஒரு ஆடு மாடு இதெல்லாம் கூட அது உள்ளே போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை வந்து நியாயப்பிரகாரம் பார்த்து மாவட்ட ஆட்சியர் இதை ரத்து செய்யணும் தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறோம். ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் இதை நாங்கள் தாய்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு மேலே பாதிப்பு வருதுங்க. தயவுசெய்து இதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம், ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் SR Cabs Tour பேக்கேஜ்கள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. SR Cab கன்னியாகுமரி.